தென்றலே மெல்ல பேசு சீரியலில் இனி எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இனி எபிசோடை பொறுத்தளவு இப்போ கலாவுக்கு இளமதி தான் இவ்வளோ வேலையும் பண்ணுனது அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துருச்சு இல்லையா? அப்படின்னா நமக்கு மொட்டை அடிக்க சொல்லி ஜோசியர் சொன்னாரே, அதுவும் இளமதி வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த ஜோசியரை தூக்கிக்கிட்டு வந்து அடித்து உண்மையெல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இளமதி சொல்லி தான் நான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு அந்த ஜோசியரும் சொல்லிட்டாப்புல. அதுக்கப்புறம் என்ன, இளமதியை அதே கோயிலுக்கு கூப்பிட்டு நீ தானே இதெல்லாம் பண்ணினது, எதுக்காக இப்படி பண்ணின அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு, இப்போவே போய் நான் பரமங்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன், நீ தான் வந்து ஜோசியர்கிட்ட சொல்லி எனக்கு மொட்டை அடிக்க சொன்னதாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இளமதி நம்ம கலாவை நிப்பாட்டி, நீங்கள் எப்படியாப்பட்ட ஆள் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், நானும் பரமங்கிட்ட வந்து சொல்கிறேன், அன்னைக்கு பணம் 50,000 எடுத்துகிட்டு வந்து அட்வான்ஸ் கொடுக்கலாம்னு போனோம் இல்லையா, அந்த பணத்தை கள்ள நோட்டாக மாற்றினது நீங்கள் தானே, அதுக்கப்புறம் கூட நான் வந்தேன்ல, அப்போ நர்மதாவோட ஃபோனை உங்கள் இடத்துல தான் வச்சுட்டு வெளியில் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், அப்போ நீங்கள் என்னென்னலாம் பேசுனீங்க, பரமனை ஒரு அடிமையாக வச்சுக்கிறதுக்கு தானே நீங்கள் இவ்வளோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், நானும் பரமங்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு ஒரே போடா போட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்ம கலாவும் இளமதியும் பயங்கரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சவால் விட்டுக்கிறாங்க. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு கலா சொல்ல, பரமனை உங்ககிட்ட இருந்து நான் பிரித்து அழைச்சிக்கிட்டு போகிறேன் பாருங்க அப்படின்னு இளமதி இந்தாண்ட வாக்கு கொடுக்க அப்படியே ஒரு த்ரில்லாக போகுது. இதுக்கப்புறம் என்ன, கலாவுக்கு எல்லா உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இளமதி நர்மதா கிட்ட சொல்ல, நர்மதாவும் பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலா வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷியை சந்திக்கிறதுக்காக போகிறாப்புல. ரிஷியும் லீலாவதியும் தனியாக இருக்கும் பொழுது அங்கே கலா போகிறாங்க. ஸோ அவங்களோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த இளமதியை ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளானு. அப்கமிங்கில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.